சமீபத்தில் உங்கள் பைக்லேயோ கார்லேயோ என்னடா இது முன்னாடி 50 கிலோமீட்டர் மேலே தந்துச்சு இப்போ 40 கூட தர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். மெக்கானிக் கிட்ட கேட்டால் வண்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்களும் டயரில் காற்று, ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் மைலேஜ் குறையுது? பிரச்சனை உங்கள் வண்டியில் இல்லை, நீங்கள் போடுற பெட்ரோலில் தான் இருக்குது. இந்தியா முழுக்க சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் E20 ஃபியூவல். இந்த புது பெட்ரோல் பழைய வண்டிகளுக்கு ஆபத்தா? இதனால் இன்ஜின் சீக்கிரம் துருப்பிடிக்குமா? அரசாங்கம் ஏன் இதை கொண்டு வந்தாங்க? இதனால் லாபமா நஷ்டமா? அது மட்டும் இல்லை, பெட்ரோல் பங்க்கில் நமக்கு தெரியாமல் நடக்கிற டென்சிட்டி ஸ்கேம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல E20னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஈனா எத்தனால். இது வரைக்கும் நாம் போட்ட பெட்ரோலில் 10% எத்தனால் கலந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்திய அரசாங்கம் 20% உயர்த்திட்டாங்க. அதாவது 80% பெட்ரோல் இருக்கும், 20% எத்தனால் இருக்கும். சரி, எத்தனால்னா என்ன? இது கரும்பு, சோளம் போன்ற பயிர்கள்லேருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு வகையான ஆல்கஹால். ஏன் இதை கலக்கணும்? இது வாகனங்கள்லேருந்து வர புகையை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியா வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயோட விலை குறையும், விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். கேட்க நல்லா தான் இருக்குது. இதனால் சாமானிய மனுஷனுக்கு இருக்கிற 3 பெரிய பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, மைலேஜ் ட்ராப். நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுற விஷயம் அதுதான். அறிவியல் படி சுத்தமான பெட்ரோலுக்கு கலோரிஃபிக் வேல்யூ அதிகம், அதாவது எரிச்சா அதிக சக்தி கிடைக்கும். ஆனால் எத்தனாலுக்கு அந்த சக்தி குறைவு. இப்போ லாஜிக் படி பாருங்கள், 1 லிட்டரில் சக்தி வாய்ந்த பெட்ரோலை குறைச்சிட்டு சக்தி கம்மியாக இருக்கிற எத்தனாலை சேர்க்கும்போது மொத்த சக்தியும் குறையுது. அப்போது வண்டியோட அதிக பெட்ரோல் குடிக்கும். சராசரியாக உங்கள் வண்டி மைலேஜ் 5-7% வரை குறைய வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் வண்டி 1 வாரம் ஓடும். ஆனால் இப்போது 4 நாளில் நிற்கிறதுக்கு இதுதான் காரணம். ரெண்டாவது ப்ராப்ளம், இன்ஜின் டேமேஜ். இதுதான் அடுத்த பெரிய பயம். ப்ரோ, என்கிட்ட 2015 மாடல் பைக் தான் இருக்குது, இதில் E20 பெட்ரோல் போடலாமா? இங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எத்தனால் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் கொண்டது, அதாவது காற்றுல இருக்க ஈரப்பதத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. நீங்கள் ரொம்ப நாள் வண்டியை ஓட்டாமல் நிறுத்தி வச்சிங்கன்னா பெட்ரோல் டேங்கில் இருக்க எத்தனால் தண்ணியை உறிஞ்சி டேங்க் அடியில் தங்க வைக்கும். இதனால் டேங்க் துருப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். பழைய வண்டிகளில் இருக்கிற ரப்பர் டியூப், பிளாஸ்டிக் செல்லாம் எத்தனாலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால் காலப்போக்கில் அதெல்லாம் அரிச்சு போகலாம். சரி, அப்போ யாரெல்லாம் சேஃப்? 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் வந்த வண்டிகளெல்லாம் E20 கம்ப்ளைண்ட். அதாவது இந்த பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க. உங்கள் வண்டி பெட்ரோல் டேங்க்கு மேலே E20 ஸ்டிக்கர் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் நோ ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம், த ப்ரைஸ் அண்ட் ஃபேர்னஸ். இங்கே தான் மக்கள் கேட்குற நியாயமான கேள்வியே வருது. கச்சா எண்ணெய் விலை அதிகம், கரும்புலேருந்து எடுக்கிற எத்தனால் விலை குறைவு தானே. அப்போது 20% விலை குறைவான எத்தனாலை கலக்கும்போது பெட்ரோல் விலை குறையணும் தானே. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இது வரைக்கும் நார்மல் விலையில தான் E20 பெட்ரோலும் விற்கிறாங்க. என்ன கொடுமை சரவணனது. விலையும் குறையல, மைலேஜும் குறைஞ்சா பாதிக்கப்பட போகிறது யாரு? நாம தான். இது போக பெட்ரோல் பங்க்ல நடக்கிற இன்னொரு திருட்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். த டென்சிட்டி ஸ்கேம். புது பெட்ரோல் ஒரு பக்கம் இருக்கட்டும், போடுற பெட்ரோல் சுத்தமாக இருக்கா? அதை கண்டுபிடிக்க ஒரே வழி டென்சிட்டி. பெட்ரோல் போடும்போது மீட்டரில் டென்சிட்டின்னு ஒரு நம்பர் இருக்கும். அது 720லேருந்து 775 வரைக்கும் இருந்தால் நல்ல பெட்ரோல். ஒருவேளை 700 கீழே இருந்தால் அதில் ஏதோ கலப்படம் இருக்குது. ஜீரோ பார்க்குற பழக்கத்தோட ஆட்டோ கட் ஆஃப் முறையில் பெட்ரோல் போடுங்க, அப்போ தான் சரியான அளவு கிடைக்கும். ஸோ மக்களே, E20 மாற்றம் நடந்துடுச்சு. இதை நாம் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம வண்டியை பாதுகாக்க சில டிப்ஸ். பழைய வண்டி வச்சுருக்கிறவங்க வண்டியை ரொம்ப நாள் ஓட்டாமல் நிறுத்தி வைக்காதீங்க. அடிக்கடி பெட்ரோல் தீர்ந்து போக விடாதீங்க. எப்பவும் கொஞ்சம் பெட்ரோல் டேங்க்கில் இருக்கட்டும். உங்கள் வண்டியோட டேங்க் மூடி இறுக்கமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தண்ணி உள்ளே போகாமல் இருக்கணும். இந்த E20 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல திட்டமா இல்லை மக்களுக்கு சுமையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.